ஹலோ எவ்ரிவன், வணக்கம். வெல்கம் டு மை சேனல். என்னோட வீடியோ சப்போர்ட் பண்ணுற எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. கீப் சப்போர்ட்டிங், கீப் வாட்சிங். அதே மாதிரி உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ தட் என்னோட வீடியோஸ் உங்களுக்கு ரெகுலராக கிடைக்கும். அண்ட் இது மாதிரி நிறைய கண்டென்ட் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா என் சேனலை ரெஃபர் பண்ணுங்க. நான் ஆல்ரெடி நிறைய வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கேன். இனி வரக்கூடிய அப்கமிங் டேஸ்லையும் போஸ்ட் பண்ண போகிறேன். ஸோ கீப் வாட்சிங், கீப் சப்போர்ட்டிங். தேங்க்யூ. ஓகே, ஸோ இன்னைக்கு வந்துட்டு 2 பைல் வச்சுருக்கேன். பைல் நம்பர் 1, பைல் நம்பர் 2. இந்த 2 பைலில் உங்களுக்கு எந்த இமேஜ் பிடிச்சிருக்கோ அதை நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, தெரியுதா? இது வந்து pile number 1 and this is pile number 2. Okay, fine. So நீங்கள் நல்லா சூஸ் பண்ணியிருப்பீங்க நம்புறேன். அப்படி இல்லை, எனக்கு டைம் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து செக் பண்ணிக்கோங்க. அண்ட் வீடியோக்கான டைமிங் எல்லாமே நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன். ஓகே, ஸோ நம்ம இப்போ பைல் நம்பர் 1க்கு போகலாம். பைல் நம்பர் 1. சரி, இந்த இமேஜஸ் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்களேன். பார்க்குறப்போ ரொம்ப ரிஃப்ரெஷிங்காக இருக்கு. நியூ பிகினிங் அண்ட் நியூ அட்வென்ச்சர் அவைட்ஸ். எம்ப்ரேஸ் இட் அண்ட் லிவ் யுவர் ட்ரீம்ஸ் பேஷனேட்லி. ஓகே, ஸோ நியூ பிகினிங் அப்படின்னாவே ரொம்ப சூப்பராக இருக்கு. சம்திங் நீங்கள் ஆசைப்பட்ட ஒரு விஷயம் நடக்க போகுது. ஸோ அது என்னங்கிறத பார்க்கலாம். சரி, நிறைய பேர் வந்துட்டு ஒரு பாசிட்டிவான ஒரு பீஸ்ஃபுல்லான ஒரு லைஃப்பை கேட்டுட்டு இருப்பீங்க. அது டெஃபினட்டாக கிடைக்கும். அண்ட் மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா உங்கள் ரிலேஷன்ஷிப்பில் ஒரு பீஸ்ஃபுல்னஸ் இருக்கணும், அதே மாதிரி ஒரு பாசிட்டிவ் இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க. எஸ், கிடைக்கும். சரி, இந்த ஒரு நியூ பிகினிங் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்குது. நிறைய பேருக்கு வந்துட்டு அவங்களுக்கு குழந்தை ஒரு ப்ராப்ளமாக இருக்கலாம். ஸோ வந்துட்டு குழந்தை ரொம்ப நல்லா அவங்களுக்கு ஹெல்த்தியாகவே பிறக்கும். ஆனால் அதே மாதிரி வந்துட்டு ஆல்ரெடி வந்து நீங்கள் ரொம்ப சிங்கிளாகவே இருக்கீங்க, ஒரு நியூவான ஒரு ரிலேஷன்ஷிப், நியூ லைஃப்குள்ளே போகணும்னு ஆசைப்படுறீங்கன்னா எஸ், பாசிபிள். கண்டிப்பாக உங்களுக்கான ஒரு சூப்பரான ஒரு சோல்மேட் வராங்க. ஓகேங்களா? அவங்க வந்தப்புறம் உங்கள் லைஃப்பில் நிறைய சேஞ்சஸ் வரும், நிறைய ஒரு சப்போர்ட் கிடைக்கும் உங்களுக்கு. நீங்கள் ஒருத்தவங்களுக்கும் ஒரு ஆசைகள் இருக்கும் இல்லையா, வரக்கூடிய பார்ட்னர் இப்படி இருக்கணும், அந்த மாதிரி மோஸ்ட்லி உங்களுக்கு வந்து நீங்கள் நினைக்கிற மாதிரி தான் வருவாங்க. ஓகேங்களா? ஆனால் அதே மாதிரி உங்களுக்கு உங்கள் சில்ட்ரன் மூலயமா ஒரு சொல்யூஷன் கிடைக்கும். ஒரு நியூ லைஃப், ஒரு நியூ பிகினிங்கிறது கிடைக்கும் உங்களுக்கு சில்ட்ரன் மூலயமா. டெஃபினட்டாக கிடைக்கும். சரி, நீங்கள் இப்போ ரொம்ப வந்து ஏதோ ஒரு இதில் ரொம்ப எனக்கு ரிலேஷன்ஷிப் வைஸ்லேயே வந்து ரொம்ப ஒரு குறையாக இருக்குது, இல்லைனா வந்து எதுவுமே செட் ஆகலை, எல்லா பக்கமும் பிரச்சனையாக இருக்குன்னு நிம்மதி இல்லாமல் இருக்கீங்க அப்படின்னா எஸ், நீங்கள் ஆசைப்படுற அந்த ஒரு பீஸ்ஃபுல்னஸ் கிடைக்கும். எல்லாமே சூப்பர்வான கார்ட்ஸாக தான் வந்திருக்கு. ரொம்ப பாசிட்டிவ், நீங்கள் கேட்ட அந்த பாசிட்டிவ் வந்திருக்கு. ஸோ உங்கள் லைஃப் வந்து அடுத்த ஸ்டெப், அடுத்த கட்டத்துக்கு நகருது. இப்போ இது ரிலேஷன்ஷிப் வைஸ்லன்னு பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா எஸ், நிறைய பிளாக்கேஜஸ் இருந்திருக்கும். இப்போ நீங்கள் மேரேஜுக்கு வெயிட் பண்ணுறீங்க அப்படின்னா ரொம்ப டிலே ஆகிக்கிட்டே போயிருக்கலாம். ஏதோ ஒரு பிளாக்கேஜஸ் லாஸ்ட் மினிட் வரைக்கும் வந்துட்டு ஸ்டாப் ஆகலாம். இல்லைன்னா ஒரு விஷயம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா இன்னொரு விஷயம் பிளாக்கேஜஸாக இருந்திருக்கலாம். பட் அது வந்து நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு போகுது. கவலைப்பட வேண்டாம். உங்களுக்கு உங்களுடைய ஏஞ்சல்ஸ் அண்ட் டிவைனோட பிளெஸ்ஸிங்ஸ் இருக்கு. ஓகேங்களா? அதனால தான் உங்களுக்கு வந்து லேட்டாக ஒரு விஷயம் கிடைச்சாலுமே வந்துட்டு ஒரு நிரந்தரமாக இருக்கும் உங்கள் லைஃப்பில். அண்ட் நீங்கள் கேட்டதை மீறி நிறைய கிடைக்கும்னு வச்சுக்கோங்களேன். அண்ட் ஸோ உங்கள் லைஃப்லையுமே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சில பேருக்கு வந்துட்டு நிறைய விஷயங்கள் உங்களோட
உள்மனசு சொல்லும், உங்களோட இன்ட்யூஷன் எல்லாமே வந்து சொல்லும், ஓகே நமக்கு இதெல்லாம் நடக்கும், இந்த டைம்ல வந்துட்டு எல்லாம் சரியாகும் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு ஒரு ஹிண்ட் கொடுத்துக்கிட்டே இருந்திருக்கலாம். அப்படி அந்த மாதிரி ஏதாவது உங்க மனசுல தோணுச்சு அப்படின்னா அது சீரியஸா எடுத்துக்கோங்க. பிகாஸ் வந்து சம்வேர் நீங்க எப்போ வந்து உங்க மைண்ட் சைலன்ஸ் பண்றீங்களோ, உங்க தாட்ஸ் எமோஷன்ஸை கண்ட்ரோல் பண்ணி சைலன்ஸ் பண்றீங்களோ, அப்போ யூனிவர்ஸ் வந்து உங்களோட டைரக்டா கனெக்ட் பண்ணுவாங்க, உங்களுக்கு ஏதோ ஒரு மெசேஜஸை கொடுப்பாங்க. ஓகேங்களா? ஸோ வந்து உங்களோட இந்த நியூ பிகினிங் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்குள்ளார நிறைய நிறைய ஸ்பிரிச்சுவலான பிளெஸிங்ஸும் இருக்க போகுது. நிறைய விஷயங்கள் வந்துட்டு நீங்க ஸ்பிரிச்சுவல் ரிலேட்டடா கனெக்ட் ஆவீங்க. அது நீங்க வந்து உங்களை மீறி நிறைய விஷயங்கள் வந்துட்டு நடக்கும். ஓகேங்களா? கெரியர் விஷயமாவே நம்ம பார்த்தோம் அப்படின்னா கெரியர் விஷயமா நிறைய பேர் ஏமாந்துட்டு இருக்கீங்களோன்னு தோணுது இது வரைக்குமே. ஓகேங்களா? ஸோ இனிமேல் வந்து கொஞ்சம் ஏமாறாதீங்க. ஏன்னா வந்து ஒரு நல்ல ஒரு நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு நீங்க போவீங்க, அடுத்த கட்டத்துக்கு போறதுக்கு சான்சஸ் இருக்கு. ஸோ அந்த டைம்ல வந்து நீங்க கொஞ்சம் உஷாராக இருக்கணும். ஓகேங்களா? ஏதோ ஒரு சீக்ரெட் உங்களுக்கு தெரிய போகுதுங்க. அந்த ஒரு சீக்ரெட், அந்த ஒரு விஷயம் கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு அவேக்கனிங்கா இருக்கும். அதாவது என்ன சொல்றது, இவ்வளோ நாளா வந்து ரிலேஷன்ஷிப்பை எப்படி ஹேண்டில் பண்றது, எப்படி வந்துட்டு ஒரு சூழ்நிலைகள் சிச்சுவேஷன்ஸ் எப்படி நம்ம ஹேண்டில் பண்றது அப்படின்னு தெரியாம இருந்திருக்கும். பட் இனிமேல் வந்து உங்களுக்கு தெரியும், உங்களுக்கு ஹிண்ட் கிடைக்கும். ஓகேங்களா? சரி, உங்களுக்கு மோஸ்ட்லி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நியூ ரிலேஷன்ஷிப் நான் சொன்னேன். இது வந்து உங்களுக்கு லவ்வா இருக்கலாம், இல்லைன்னா ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருக்கலாம், இல்லைன்னா சம் கைண்ட் ஆஃப் பாண்ட். ஓகேங்களா? அந்த ஒரு நியூ ரிலேஷன்ஷிப் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நிறைய விஷயங்களை கற்றுக் கொடுக்கும். அதாவது இனிமேல் வந்து நீங்க தேடி போனீங்க ஒன்னும் இனிமேல் உங்களை தேடி வரும். நீங்க ஒன்றும் பண்ண வேண்டாம், ஜஸ்ட் உங்க எமோஷன்ஸ் தாட்ஸ் இது ரெண்டு மட்டுமே கண்ட்ரோல் பண்ணி வைங்க, போதும், எல்லாமே உங்களை தேடி வரும். அண்ட் ஒரு சில பேருக்கு வந்துட்டு ஹிடன் பிளெஸிங் இருக்கு, அதை நீங்க உணர்றீங்களோ இல்லையோ, பட் இருக்கு கண்டிப்பாக. இனி வரக்கூடிய உங்களோட நியூ ஃப்ரெண்ட்ஷிப் ரிலேஷன்ஷிப் எதுவாக இருந்தாலும் ரொம்ப மெச்சூர்டா இருக்குங்க. ஏன்னா உங்க லைஃப்ல இது வரைக்குமே வந்து ஒரு பிளேஃபுல்லான, ஒரு விளையாட்டுத்தனமா, ஒரு பொறுப்பு இல்லாம, எதுவுமே லைஃப் சீரியஸா எடுத்துக்காம இருப்பாங்கல்ல, அந்த மாதிரி பர்சன்ஸ் தான் இது வரைக்கும் உங்களை சுத்திக்கிட்டே இருந்திருப்பாங்க. அண்ட் காசிப் 24 மணி நேரம் காசிப் பண்ற பர்சன்ஸ் எல்லாமே உங்களை சுத்திட்டு இருந்திருப்பாங்க அண்ட் இப்பவுமே இருக்கலாம். ஸோ அவங்க எல்லாரும் விலகி உங்களுடைய வாழ்க்கைக்கு என்ன தேவை, உங்க பேஷன், உங்க கோல், உங்க கெரியர், இது ரிலேட்டடான ஒரு இது சம்பந்தப்பட்ட பர்சன்ஸ் தான் நீங்க அதிகமா வந்துட்டு உங்களை சுத்தி இருப்பாங்க. அவங்களோட தான் நீங்க அதிகமா பேசுவீங்க, கனெக்ஷன் வச்சிருப்பீங்க. அண்ட் இனி வரக்கூடிய ரிலேஷன்ஷிப் உங்களுக்கு ரொம்ப மெச்சூர்டா இருக்கும். ஒரு சில பேர் மேரேஜுக்கும் வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க, இப்போ சிங்கிளா இருக்கீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் மெச்சூர்டான ஒரு பார்ட்னர் கிடைப்பாங்க. ஓகேங்களா? ஏஜ் டிஃப்ரென்சஸ் இருக்கலாம், பட் மெச்சூரிட்டிங்கிறது இருக்கும், அது ரொம்ப தேவை இல்லையா? ஸோ ரொம்ப அண்டர்ஸ்டாண்டிங்காகவும் இருப்பாங்க. இந்த நியூ பிகினிங் பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட லைஃப்லேயே சரி ஒரு புது அட்வென்ச்சருங்க. அதாவது இவ்வளோ வருஷமா நீங்க என்ன மாதிரியான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருந்தீங்களோ அதை விட டிஃப்ரெண்டா வாழ்வீங்க. ஒரு சில பேருக்கு வந்துட்டு வெளிநாட்டு வாழ்க்கைங்கிறது சான்சஸ் இருக்கு. மேபி நீங்க போய் அங்கே செட்டில் ஆகலாம், இல்லைன்னா ஒரு 1 or 2 years நீங்க போயிட்டு லிவ் பண்ணிட்டு திருப்பி வரலாம். பட் அந்த ஒரு லைஃப்பை நீங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுவீங்க, ஒரு நியூ அட்வென்ச்சருங்கிறது இருக்கும். ஓகேங்களா? ஸோ அதனால தான் நான் ஏன் வந்து இப்போ உங்களோட எமோஷன்ஸ் தாட்ஸ் எல்லாம் கண்ட்ரோல் பண்ணுங்க அப்படின்றனா, ஏன்னா இப்போ நீங்க இருக்கிற இந்த வாழ்க்கையும் சரி, இப்போ நீங்க என்னென்ன விஷயங்கள்லாம் டீல் பண்றீங்களோ அது எதுவுமே உங்க ஃபியூச்சர்ல இருக்காது, கம்ப்ளீட்டா டிஃப்ரெண்ட். நீங்க ஒரு பர்சன் மேல ரொம்ப கோபத்துல இருக்கிறீங்களா, இப்போ அவங்கள நான் வந்து என்ன இன்சல்ட் பண்ணிட்டாங்க, அவங்க முன்னாடி நான் வாழ்ந்து காட்டணும், சாதிச்சு காட்டணும், அவங்க முன்னாடி நான் போய் அப்படி நிக்கணும்னு நீங்க நினைப்பீங்க. பட் நீங்க போய் ப்ரூஃப் பண்ணணும்னு அவசியமே கிடையாது. அதுக்குள்ளரே அந்த பர்சன் வந்துட்டு யார் உங்களை ஹர்ட் பண்ணாங்களோ அவங்களே உங்களை தேடி வந்துருவாங்க. நீங்க வாழ்க்கையில சாதிச்சுட்டு நான் போய் நிக்கணும்னு நினைக்கிறீங்க, பட் அவங்க அதுக்கு முன்னாடியே வந்துருவாங்க, உங்ககிட்ட சரண்டர் ஆகிருவாங்க. அந்த சேஞ்சஸ் ஆஃப் ஆட்டிடியூட்
அந்த பர்சன் வந்துட்டு அவங்களோட அவங்க வந்து உங்ககிட்ட நடந்துக்கிற விதம் வந்து கம்ப்ளீட் ஆப்போசிட் ஆயிரும். டாக்ஸிக்காக இருந்தவங்க ஒரு ஃப்ரெண்டு மாதிரி பிஹேவ் பண்ணுவாங்க. ஓகேங்களா? நிறைய சர்ப்ரைசஸ் இருக்குங்க இந்த ஒரு நியூ பிகினிங்கில். உங்களுக்கு நிறைய நிறைய சர்ப்ரைசஸ் இருக்கும், நிறைய த்ரில்லான விஷயங்களுமே இருக்கும். நீங்கள் லைஃப்பை ஜஸ்ட் என்ஜாய் பண்ணுங்க. ஓகேங்களா? இப்போ மேபி வந்து ஒரு சில பேருக்கு அந்த ஒரு மொமெண்ட் எல்லாம் நீங்கள் ஆல்ரெடி ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கலாம், நிறைய பேர்த்தோட இந்த லைஃப் சேஞ்ச் ஆகிறத. பட் வாட் எவர் இட் இஸ், இனிமேல் உங்களுக்கு எந்த ஒரு பாதிப்பும் டைரக்டாக வராது. ஓகே, பார்ப்போம். சரி, உங்களுக்கு மோஸ்ட்லி பார்த்தீங்க அப்படின்னா நல்லா இருக்கு. நியூ பிகினிங்லாம் சூப்பர்வான ஒரு லைஃபு, பாசிட்டிவாக தான் இருக்கு. நீங்கள் கேட்கறது எல்லாமே இருக்கு. உங்களுக்கான நெகட்டிவும் சரி, உங்களுக்கான பிரச்சனையுமே இனிமேல் இருக்க போகிறது நீங்கள் தான். உங்களுடைய தாட்ஸ், உங்களுடைய எமோஷன்ஸ், இது ரெண்டை மட்டும் கண்ட்ரோல் பண்ணிட்டீங்க அப்படின்னா எந்த பிரச்சனையும் கிடையாது. இது இல்லாமல் நீங்கள் இதே கண்டினியூ பண்ணிக்கிட்டே ஒன்னொன்றுக்கும் எமோஷனல் ஆகிட்டு இருந்தீங்க அப்படின்னா பிரச்சனை தான். ஸோ பி கேர்ஃபுல். இந்த டைம் வார்னிங் வந்துட்டு உங்ககிட்ட தான் வருது. எம்பரர். See, every blessing you give will eventually be returned to you. உங்கள் லைஃப்பில் நிறைய ஆக்சுவலி நீங்கள் நிறைய பிளெஸ்ஸிங்ஸ், நிறைய கைண்ட்னஸ் எல்லாம் உங்கள் லைஃப்பில் இருக்குங்க. அது இது வரைக்கும் ரிப்பீட் ஆயிருக்காது, ரிட்டர்ன் ஆயிருக்காது. இப்போ நீங்கள் நிறைய பேர்த்துக்கிட்ட வந்துட்டு எவ்வளோ அன்பு பாசம்லாம் வச்சுருப்பீங்க. அது ஏதோ ஒரு வழியில் வந்து இன்ன வரைக்கும் உங்களுக்கு வந்திருக்காது, பட் வரும். ஓகேங்களா? கண்டிப்பாக வரும், வராமல் போகாது. ஸோ ஒரு சில பேர் வந்துட்டு உங்களோட கைண்ட்னஸை விட்டுற வேண்டாம். ஓகே, ஸோ டாக்ஸிக் பர்சன்ஸ் எல்லாம் நல்லா இருக்காங்க, ரொம்ப அன்பு பாசம் வச்சு நான் தான் காயப்படுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் இனிமேல் டாக்ஸிக்காக தான் இருக்க போகிறேன், நான் இனிமேல் ரூடாக தான் பிஹேவ் பண்ண போகிறேன் அப்படிலாம் பண்ணாதீங்க. உங்களோட கைண்ட்னஸ், உங்களோட இந்த சாஃப்ட் நேச்சர், குட் நேச்சர், இதை வந்து யாருக்காகவும் எந்த ஒரு இதுக்காகவும் மாற்றிக்க வேண்டாம். திஸ் இஸ் வெரி வெரி ஸ்ட்ராங் மெசேஜாக சொல்கிறாங்க. ஓகேங்களா? எல்லாமே உங்கள் கண்ட்ரோலில் வந்துருங்க. அதாவது நீங்கள் வந்து கண்ட்ரோல் எடுக்கணும்னே தேவையில்லை. இந்த ஒரு நியூ பிகினிங்கில் பார்த்தீங்க அப்படின்னா எதுவுமே நீங்கள் ஒரு ஃபேமிலியாக இருக்கட்டும், இல்லை ஒரு பிஸ்னஸ் பண்ணுறீங்க, இல்லை ஜாப், எந்த விஷயமாக இருந்தாலுமே நீங்கள் போய் உங்களோட கண்ட்ரோல் எடுக்கணும்னு தேவையில்லை, தானாக வரும். இப்போ ஒரு ஃபேமிலியில் எங்கேயோ நீங்கள் போய் நான் தான் முன்னாடி நின்று பண்ணணும், நான் தான் செய்யணும் அப்படின்னு நீங்களா போய் நிற்க தேவையில்லை, அவங்களாவே கூப்பிட்டு உங்களை நிற்க வைப்பாங்க. அந்த அளவுக்கு உங்களுடைய இந்த நியூ பிகினிங் பார்த்தீங்கன்னா ரொம்ப பவர்ஃபுல்லாகவும் இருக்கும், ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் இருக்கும். இனிமேல் வந்துட்டு உங்களோட பிஹேவியர் தான் பேச போகுது. ஓகே, ஸோ நீங்கள் எப்படி வந்துட்டு பிஹேவ் பண்ணுறீங்க, உங்களுக்கு இந்த கிடைக்கிற இந்த ஒரு நியூ லைஃப் அதை எப்படி லீட் பண்ண போகிறீங்க, அதுதான் தேவை. ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து ஒரு சில பேர் ரொம்ப நெகட்டிவாக வருத்தப்பட்டுட்டு நான் என்ன செய்வேன் அப்படின்ற தாட்ஸ்லலாம் உட்காரத விட்டுட்டு எந்திரிச்சு இனி வரக்கூடிய லைஃப்பில் எப்படி நான் லீட் பண்ணணும், எப்படி வந்துட்டு கம்யூனிகேஷனை ஃபஸ்ட்டு டெவலப் பண்ணுங்க. செல்ஃப் டாக் ரொம்ப தேவை. நிறைய பேத்துக்கு செல்ஃப் டாக்கே இல்லை. மெடிடேஷன் நீங்கள் பண்ணுங்கள், அண்ட் செல்ஃப் டாக் நிறைய வேணும். இல்லை, பாசிட்டிவாக இருங்க, பாசிட்டிவாக நிறைய பேச ஆரம்பிங்க. பிகாஸ் கார்ட்ஸ் எல்லாமே வந்துட்டு ரொம்ப ரொம்ப சூப்பராக பாசிட்டிவாக தான் வந்திருக்கு. எனக்கு வந்து நெகட்டிவ்னு சொல்கிற மாதிரி எந்த கார்டுமே வரலை. உங்களோட நியூ பிகினிங்கில் இவங்க இந்த பிரச்சனை பண்ணுவாங்க, அவங்க இந்த பிரச்சனை பண்ணுவாங்கன்ற மாதிரி எனக்கு ஒன்றும் வரல. அப்படி நல்லா பாசிட்டிவாக இருக்குது. நெகட்டிவ்னு சொல்லிக்கிட்டா உங்களோட தாட்ஸ், எமோஷன்ஸ் தான். அது மட்டும் அமைதியாக கண்ட்ரோல்டாக வைங்க, போதும். எல்லாமே உங்களை தேடி வரும், நீங்கள் கேட்டது அத்தனையும் கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ தட்ஸ் ஆல் ஃபார் த பைல் நம்பர் 1. பைல் நம்பர் 1க்கு சூப்பர்வான மெசேஜுங்க. எனக்கு கார்ட்ஸ் எல்லாம் பார்க்க அவ்வளோ லவ்லியாக இருக்குது. எனக்கு சூப்பர், நல்லா இருக்கு. ஸோ தட்ஸ் ஆல், தேங்க்யூ. பைல் நம்பர் 2. யாரெல்லாம் இந்த பைலை சூஸ் பண்ணீங்க? See the இமேஜ் தெரியுதுங்களா? ரொம்ப அழகாக இருக்கு. ஸோ யாரெல்லாம் இந்த பைல் சூஸ் பண்ணீங்களோ உங்களுக்கான ரீடிங். ஃப்ரெண்ட்ஷிப். Nurture the bonds of friendship within your relationship and your love life will dramatically improve. Wow. சரி, ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்புங்கிறது ரொம்ப தேவைங்க. அது ரொம்ப ஸ்ட்ராங்காக சொல்கிறாங்க. ஒரு சில பேருக்கு உங்களோட ரிலேஷன்ஷிப்பில் வந்துட்டு ஃப்ரெண்ட்ஷிப்பே இல்லை. இப்போ நீங்கள் ஹஸ்பண்ட் ஒய்ஃபாக இருந்தீங்கனாலுமே வந்துட்டு ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்புங்கிறது இல்லாமல் இருக்குது. யாரோ ஒருத்தர் டாமினேட் பண்ணிகிட்டே தான் இருக்க மாதிரி இருக்குது.
இப்போ நீங்கள் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கீங்க அப்படின்னா எதர் நீங்கள் இல்லை உங்கள் பார்ட்னர் டாமினேஷனில் இருக்கீங்க. ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் முக்கியம், ஒரு ஸ்பேஸ் முக்கியம். ஓகேங்களா? பிகாஸ் உங்களோட லவ் லைஃப்பில் பிரச்சனையே அதுதான். நிறைய பேத்துக்கு லவ்வே வந்து பிரேக்கப் ஆகிருக்கலாம், செட் ஆகாமல் இருக்கலாம். அதுக்கான ரீசன் ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் அண்டர்ஸ்டாண்டிங் இல்லை. யாரோ ஒருத்தர் விட்டு கொடுத்து போகணும், ஸ்பேஸ் கொடுக்கணும், அவங்களோட தாட்ஸ் எமோஷன்ஸை புரிஞ்சுக்கணும். பட் உங்கள் இதில் பார்க்குறப்போ எதர் நீங்கள் உங்கள் பார்ட்னர் டாமினேட்டிவ். ஒருத்தர் ஆசைப்படுறது தான் இன்னொருத்தர் செய்யணும். ஒருத்தருக்கு ஒரு விஷயம் பிடிக்கல அப்படின்னா அது இன்னொருத்தவங்க செய்யக்கூடாது. இந்த மாதிரியான விஷயங்கள் மட்டும்தான் உங்க ரிலேஷன்ஷிப்ல பிரச்சனை. தேர்ட் பார்ட்டி இன்வால்வ்மெண்ட்டுங்கிறது இப்போ ஒரு சில பேரோட ரிலேஷன்ஷிப்ல பாத்தீங்க அப்படின்னா, நீங்க மேரிட் ஆனாலும் சரி, லவ் பண்ணிட்டு இருந்தீங்கனாலும் சரி, தேர்ட் பார்ட்டி இன்வால்வ்மெண்ட், மூணாவது மனுஷங்க உள்ள வந்து ஈஸியா பிரிக்க முடியுது. ஏன்னா உங்களுக்குள்ள ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் இல்லை, ஒரு பாண்ட் இல்லை. ஸோ அதுதான் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக தேவைப்படுது. ஓகேங்களா? ஓகே, பார்க்கலாம். இது வந்து லவ் லைஃப் ஓகே, பட் நான் ஜென்ரலாகவுமே நான் சொல்லுவேன். உங்களுக்கு மற்றவங்களோட இப்போ ஒரு ஃபேமிலி சைட்லையும் சரி, உங்கள் வீட்டிலையுமே உங்களோட ஓன் ஃபேமிலிக்குள்ளேயுமே ஒரு பாண்டிங் இல்லாமல் பிரச்சனைகளாக இருக்கலாம். அதுக்கான காரணங்கள் வந்துட்டு ஃப்ரெண்ட்ஷிப்புங்கிறது இல்லை, ஒரு டாமினேஷன் தான் அதிகமாக இருக்கு. எல்டர் யங்கர் இந்த டாமினேஷன்ஸ் எல்லாம் கொஞ்சம் ஓவராக தான் இருக்குது. ஓகேங்களா? ஸோ ஃப்ரெண்ட்ஷிப் தேவை, டெவலப் பண்ணிக்கோங்க. ஒன்று மட்டும் புரிஞ்சுக்கோங்க, உங்கள் ரிலேஷன்ஷிப்பில் ஃப்ரெண்ட்ஷிப்புங்கிறது ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்துட்டா எந்த தேர்ட் பார்ட்டி வந்தாலும் பிரிக்க முடியாது. ஓகே, அதாவது இந்த ரிலேஷன்ஷிப்பை பொறுத்த வரைக்குமே மைண்ட் கேம்ஸ் நிறைய இருக்க மாதிரி எனக்கு தெரியுது. இப்போ உங்க ரிலேஷன்ஷிப்ல எய்தர் நீங்க இல்லை உங்க பார்ட்னர் யாரோ மைண்ட் கேம்ஸ் நல்லா பிளே பண்ற மாதிரி இருக்கு. அதாவது அதே மாதிரி ஒரு எமோஷனல் கண்ட்ரோல், அதாவது இது எப்படி இருக்குன்னா, ஃப்ரெண்ட்ஷிப்புங்கிறது இல்லாம ஒரு எமோஷனலி வந்துட்டு ரொம்ப கண்ட்ரோல்டா இருக்க மாதிரி இருக்கு. ரொம்ப எக்ஸ்பிரசிவ் கிடையாது உங்க ரிலேஷன்ஷிப்ல. அதே மாதிரி ஒரு விஷயமும் யோசிச்சு பேசுறது, மைண்ட்ல ஒன்று வச்சுக்கிட்டு வெளியே ஒன்று பேசுறது, அது மாதிரி இருக்கிறனால தான் உங்களுடைய ரிலேஷன்ஷிப் இப்போ வந்து ரொம்ப ஒரு ட்ரையா இருக்கு. அதாவது ஒரு லவ் இல்லை, பேருக்கு ரிலேஷன்ஷிப்ல இருக்கோன்ற மாதிரி தெரியுது. இது வந்து லைஃப் லாங்குக்கு வந்துட்டு உங்களை வந்து ரொம்ப தனிமைப்படுத்திடும். இப்போ இருக்கிற ரிலேஷன்ஷிப்ல ஆல்ரெடி நிறைய பேர் தனிமையா இருக்கலாம் நீங்க. ஸோ பார்ப்போம். ரிலேஷன்ஷிப் வைஸ்ல வந்து ஏன் வந்து நீங்களும் உங்க பார்ட்னரும் ஒரு விதமான டிஸ்டன்ஸ்ல இருக்கிறீங்களா? அதாவது பேசுறதுனா கூட யோசிச்சு பேச வேண்டியதா இருக்கு. ஏன்னா ஒருத்தருக்குமே அண்டர்ஸ்டாண்டிங் கிடையாது, ஒரு டாமினேட்டிவ் இருக்கு, ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிஞ்சுக்கிறதே கஷ்டமா இருக்குதா? பிகாஸ் எனக்கு அப்படிதான் தெரியுது. பார்ப்போம். சொன்ன மாதிரி கால்குலேட்டிவ் மைண்ட் செட்டு, நிறைய ஹார்ட் பிரேக்ஸ் ரிலேஷன்ஷிப்பில் நீங்கள் ஃபேஸ் பண்ணுற மாதிரி இருக்குது. இப்போ பொறுத்த வரைக்குமே வந்துட்டு உங்களுக்கு பிக்கெஸ்ட் ப்ராப்ளம் அப்படின்னா ரிலேஷன்ஷிப் தான், ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் இல்லை. உங்களால் அதாவது நிறைய யோசிக்கிறீங்க, ஒருத்தர் நல்லா யோசிச்சுட்டே இருக்கீங்க. இப்போ பார்ட்னரில் ஹஸ்பண்ட் ஒய்ஃபாக இருந்தீங்க இல்லை பார்ட்னர்ஸாக இருந்தீங்க அப்படின்னா, யாரோ ஒருத்தர் கால்குலேட்டிவ் மைண்ட் செட், நல்ல மைண்ட் கேம் எல்லாம் சூப்பராக ப்ளே பண்ணுறாங்க. இன்னொருத்தவங்க வாழ்க்கை எப்படியே போயிடுச்சேன்னு யோசிச்சுட்டே இருக்கீங்க. இப்படி ரெண்டு பேருமே வந்துட்டு அவங்களோட ஓன் தாட்ஸ்ல இருந்தீங்க அப்படின்னா எப்படி ரிலேஷன்ஷிப்ல ஹாப்பினஸ் இருக்கும்? இது வந்து உங்களோட லைஃப்ல ஃபார் லைஃப் லாங் வந்துட்டு
இப்படியே போகக்கூடாது. ஸோ இது நீங்கள் பிரேக் பண்ணணும். யூ நீட் டு எண்ட். ஓகேங்களா? ஸோ உங்கள் ரிலேஷன்ஷிப்பை வந்துட்டு சம்திங் நீங்கள் வந்து ஏதாவது ஒரு ஸ்பேஸ் இருக்கணும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கணும். ஓகேங்களா? நீங்கள் இப்போவே முடிஞ்ச அளவுக்கு சால்வ் பண்ண பாருங்க. இது இப்படியே லைஃப் லாங்காக விட்டுட்டே இருந்தீங்க, எல்லாம் சரியாயிடும் அப்படின்னு விட்டுட்டே இருந்தீங்க அப்படின்னா அது அப்படியே போயிட்டே தான் இருக்குமே தவிர இதுக்கு ஒரு எண்ட் இருக்காது. ஸோ இதுக்கான எண்டை நீங்கள் தான் கொண்டு வரணும். பார்ப்போம். அது ஒருத்தர் ரொம்ப சென்சிட்டிவ், இன்னொருத்தவங்க ரொம்ப எமோஷனலி ஸ்ட்ராங். டூ ஆப்போசிட்ஸ் மாதிரி தெரியுது. திங்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்குது. அதாவது இப்போ நீங்கள் மேரிடாக இருந்தீங்கன்னா உங்கள் சில்ட்ரனை பார்த்துக்கிறதுக்கு கூட பிரச்சனையாக இருக்கலாம். உங்கள் பசங்களுக்குமே வந்துட்டு உங்களோட பேரண்ட்ஸோட அந்த ஈக்குவாலிட்டி, அந்த ஒரு அன்பு பாசங்கிறது கிடைக்காம பிரச்சனைகளை பார்த்தே வளர்கிற மாதிரியான சூழ்நிலைகள் இப்போ இருக்கலாம். ஸோ ரொம்ப ரொம்ப சூழ்நிலை திங்ஸ் எல்லாமே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. எல்லாம் ஒரு பாரமாக நிற்கிது இப்போ உங்களுக்கு. அது ஏன் அப்படின்னா கம்யூனிகேஷன் பெரிய பிரச்சனையாக இருக்குங்க. உங்கள் ரிலேஷன்ஷிப்பில் ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்புன்னு ஏன் திரும்ப திரும்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வர்றதுக்கான காரணங்கள் அதுதான். உங்கள் லவ் லைஃப்பில் இம்ப்ரூவ்மெண்ட் தேவை அப்படின்னா கம்யூனிகேஷன் ரொம்ப முக்கியம். ரொம்ப பாரமாக இருக்கீங்களா? சரி, ஃபஸ்ட்டு இந்த பாரத்தை இறக்கி வைங்க. ஓகேங்களா? நான் முன்னாடியே சொன்ன மாதிரி கம்யூனிகேஷன் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அதாவது உங்கள் மனசில் என்ன இருக்குது, உங்களுக்கு என்ன மாதிரி உங்கள் பார்ட்னர் இருக்கணும், ஃபேமிலி இருக்கணும் அப்படின்னு நிறைய மைண்டில் தாட்ஸ் வச்சுருக்கீங்க. பட் அது சொல்ல மாட்டேங்கிறீங்க. சொன்னால் பிரச்சனை ஆகிடுமோ, ஏதோ தப்பாக நினச்சிக்குவாங்களோ, இதை வச்சு பெரிய இஷ்யூஸ் ஆயிருமோன்னு பயப்படுறீங்க. சரி அப்புறம் சொல்லிக்கலாம் அதுக்கான டைம் வரும்னு இத்தனை வருஷமா நிறைய நாட்களை தான் நீங்கள் வேஸ்ட் பண்ணியிருக்கீங்களே தவிர ஸ்டெப்பு எடுக்கலை. ஸோ இனிமேல் டிலே பண்ண வேண்டாம். பிகாஸ் ஏன் அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு ஒரு ஃப்ரீடம்ங்கிறது தேவைப்படுது. இந்த ரிலேஷன்ஷிப்பில் பாதி பேர் வந்துட்டு போய் லாக் ஆகிருக்க மாதிரி இருக்கீங்க. ஒரு ஃப்ரீடம் தேவைப்படுது. ஸோ மனசில் இருக்கிற அத்தனை பாரத்தையும் இறக்கி வச்சுட்டு அதுக்கான ஒரு அதாவது உங்கள் மனசில் நீங்கள் உங்கள் சைடு தப்பு இல்லை, நீங்கள் நல்லா தான் பண்ணுறீங்க அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் உங்ககிட்ட இருக்கிற இந்த பாரத்தை இறக்கி வச்சுட்டு யூனிவர்ஸ் கிட்டையும் உங்கள் பார்ட்னர்கிட்டையும் ரிசல்ட்டை சரண்டர் பண்ணிவிட்டு நீங்கள் ஃப்ரீடமாக இருங்க. ஓகேங்களா? ஸோ பிகாஸ் உங்களுக்கு வந்து நிறைய யூ டிசர்வ் ஹாப்பினஸ், நிறைய சந்தோஷங்கள், நிம்மதி, இது எல்லாமே உங்களுக்கு தேவை. அது கிடைக்கும். எப்போ கிடைக்கும்னா உங்ககிட்ட இருக்கிற இந்த பாரம் வெளியே போயிருச்சுன்னா. ஓகேங்களா? சரி, ஒரு சில இது எப்படி பண்ணுவேன், நான் எப்படி சொல்லுவேன், இருக்கிற சூழ்நிலையே பெரிய பிரச்சனையாக போயிட்டுருக்கு, நான் வாயத்தரந்தான் சண்டை வந்துடும், அந்த மாதிரி ஒரு சில பேர் இருக்கீங்க அப்படின்னா அதுக்கான ஒரு டைமிங் வரும். வெயிட் பண்ணுங்க, ப்ரிப்பேர்டாக இருங்க. உங்கள் டைலாக்லாம் எடுத்து வச்சுட்டு ப்ரிப்பேர்டாக இருங்க. ஓகே? ஸோ உங்களுக்கான ஒரு டைமிங் வர்றப்போ நீங்கள் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுங்கள். ஆனால் அதே மாதிரி உங்கள் கம்யூனிகேஷனுங்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்ட். உங்கள் சைடு நியாயத்தை, உங்கள் சைடு உங்களோட ஆசைகளை எப்படி நீங்கள் உங்கள் பார்ட்னருக்கு கன்வே பண்ணுறீங்கிறது ரொம்ப முக்கியம். ஓகேங்களா? ஸோ அதுக்கான ஒரு டைமிங், இந்த கால்குலேட்டிவான ஒரு மைண்ட் செட். கியூரியாசிட்டி. நீங்கள் ரொம்ப கியூரியஸ் பர்சனா? ரிலேஷன்ஷிப்பில் உங்கள் பார்ட்னர் ஏதாவது பண்ணிட்டாங்கன்னா அவ்வளோ ஈஸியாக கண்டுபிடிச்சிடுவீங்க, ஒரு ரிசர்ச்சே பண்ணிடுவீங்க. ஸோ ரொம்ப ரொம்ப கியூரியஸான பர்சன். சரி, ஐ திங்க் வந்துட்டு உங்களோட கியூரியாசிட்டியே வந்துட்டு ஒரு சில பேருக்கு உங்கள் ரிலேஷன்ஷிப்பில் பிரச்சனைகள் கொண்டு வந்திருக்கலாம். சரி, நான் சொன்ன மாதிரி மேபி உங்கள் பார்ட்னர் வந்துட்டு ரொம்ப எமோஷ்னல் கண்ட்ரோல்டாக, ரொம்ப ரொம்ப ஸ்ட்ரிக்டான ஒரு பர்சன், லைஃப்பை ஒரு மாதிரி கண்ட்ரோல்டாக லீட் பண்ணக்கூடிய ஒரு பர்சனாக இருக்கலாம். அவங்களுக்குன்னு ரூல்ஸ், ரெகுலேஷன்ஸ், பிலீஃப்னு வச்சுட்டு ட்ரெடிஷன்ஸ் மாதிரி இருக்கலாம்.
பட் உங்களோட கியூரியாசிட்டி வந்துட்டு மேபி அவங்களுக்கு ஒரு மாதிரி அவங்களோட ஃப்ரீடம், அவங்க ஸ்பேஸை டிஸ்டர்ப் பண்ற மாதிரி இருக்கலாம். ஸோ அதனால கூட உங்களுக்கான அந்த பிரச்சனைகள் உருவாகி இருக்கலாம். ஸோ கியூரியாசிட்டிங்கிறது நல்லது தான், பட் லிமிட்டோட இருக்கணும். ஓகேங்களா? சரி, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நிறைய பேர் வந்துட்டு உங்களோட ஏஜ் கம்மியா இருக்கும், பட் உங்களோட பிஹேவியர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப மெச்சூர்டா இருக்கும். பிகாஸ் நீங்க யங் ஏஜ்ல நிறைய ஃபேஸ் பண்ணனால உங்களுக்கான அந்த மெச்சூரிட்டிங்கிறது ரொம்ப சீக்கிரம் வந்திருக்கலாம். பட் யூனிவர்ஸ் என்ன சொல்றாங்க அப்படின்னா நீங்க பேக் டு யங் ஏஜ்னு சொல்றாங்க. ஓகேங்களா? ஜஸ்ட் உங்களோட ஏஜ் தகுந்த மாதிரி நீங்க நல்லா ஜாலியா இருங்க, ஹாப்பியா இருங்க. அந்த ஒரு யங் எனர்ஜியில எப்படி இருப்போம், எந்த பிரச்சனைகள் வந்தாலும் ஈஸியா சால்வ் பண்ணிடுவோம், அதுல இருந்து எப்படியாவது வந்து ஒரு சொல்யூஷனை கண்டுபிடிச்சிருவோம். கரெக்டுங்களா? அந்த யங் எனர்ஜி இருந்துச்சுன்னா. ஸோ அது இப்போ ரொம்ப தேவைப்படுது உங்களுக்கு. ஓகேங்களா? சரி, ரிலேஷன்ஷிப் அப்படின்னா நான் வந்து ஹஸ்பண்ட் ஒய்ஃப் தவிர எல்லா கைண்ட் ஆஃப் ரிலேஷன்ஷிப்லையுமே வந்துட்டு இது தேவை. சரி, ஒரு சில பேர் நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் இருக்கும். உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் வந்துட்டு 1 or 2 பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ்லாம் நல்லா இருப்பாங்க. அவங்க கிட்ட பார்த்தீங்க அப்படின்னா மனசை விட்டு நல்ல கம்யூனிகேஷன் பண்ணுவீங்க. பட் அதே கம்யூனிகேஷன் உங்க பார்ட்னர் கிட்ட பண்ண சொன்னா பண்ண மாட்டேங்கிறீங்க. ஸோ இந்த இடத்துல என்ன மிஸ்டேக், என்ன டிஃப்ரென்சஸ் அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும். சி, ஒரு ரிலேஷன்ஷிப் வந்துட்டு உங்களுக்கு ரொம்ப பெரிய காம்ப்ளிகேஷன்ஸ் எல்லாம் கிடையாது. நீங்க தைரியமா இருந்து நீங்க கம்யூனிகேஷன்ல ரொம்ப ஸ்ட்ராங்கா நின்னீங்கன்னா எந்த மாதிரியான டாக்ஸிக்காக இருந்தாலும், எந்த மாதிரியான டஃப்பான ஒரு ரிலேஷன்ஷிப்பாக இருந்தாலும் சால்வ் பண்ண முடியும். ஈஸியா சால்வ் பண்ணிடலாம். சரி, இது வரைக்குமே வந்துட்டு நீங்க உங்க ரிலேஷன்ஷிப்ல நிறைய உங்க பார்ட்னர் பேச்சு கேட்டுட்டே இருந்திருப்பீங்க. அண்ட் அவங்க டாமினேட் பண்ணிட்டே இருந்திருப்பாங்க. அண்ட் எல்லா முடிவுகளும் அவங்களே எடுக்கிற மாதிரி இருந்திருக்கும். பட் இனிமேல் நீங்க எடுக்க ஆரம்பிங்க. உங்க ஃபேமிலிக்கு, உங்களுக்கு, உங்க சில்ட்ரனுக்கு எல்லாத்துக்குமே நீங்க முடிவுகள் எடுக்க ஆரம்பிங்க. இப்போ நீங்க வந்துட்டு சிங்கிளாக இருந்தீங்கனாலுமே ரிலேஷன்ஷிப் வைஸ்லுமே நீங்க உங்களோட ஓன் டெசிஷன் இருக்கணும். இல்ல கப்புள்ஸா இருக்கீங்க அப்படின்னாலுமே உங்களுடைய டெசிஷன், உங்களுடைய பாயிண்ட் ஒப்பீனியன் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். நீங்க சரண்டர் ஆகாதீங்க. பிகாஸ் வந்து இந்த ரிலேஷன்ஷிப் வைஸ்ல யாரோ ஒருத்தர் டாமினேட் பண்ற மாதிரி எனக்கு தோணுது. ஸோ டாமினேஷன் அதிகமா இருக்கிறனால தான் ஃப்ரெண்ட்ஷிப்பே இல்லை. ஓகேங்களா? ஸோ இந்த இப்போ இருக்கிற ரிலேஷன்ஷிப்போட என்விரான்மெண்ட் எல்லாத்தையுமே நீங்க மாத்தலாம். நீங்க நினைச்சா டெஃபினட்டா முடியும். நீங்க உங்க பார்ட்னர் வந்துட்டு மாத்துவாங்க, அவங்க எல்லாம் செய்வாங்கன்னு எக்ஸ்பெக்ட் பண்ண வேண்டாம். ஓகேங்களா? யூனிவர்ஸ் வந்து இந்த ஒரு பொறுப்பு உங்ககிட்ட தான் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்க அதை யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ தட்ஸ் ஆல் ஃபார் பைல் நம்பர் 2. தேங்க்யூ ஸோ மச். ஸ்டே பிளஸ்ட். என்னோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ தட் என்னோட வீடியோ உங்களுக்கு ரெகுலரா கிடைக்கும். தேங்க்யூ.